இங்க ஒருத்தன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறான். புதுசா அந்த ஜெயிலுக்கு போறவங்கள எல்லாம் பார்த்து கத்துறான். தான் வெளில வந்துட்டேன்னு சந்தோஷத்துல அவனுக்கு தலகால் புரியல. ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கெல்லாம் அவன் இப்படி சந்தோஷப்படல. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவன் அவனோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு காஸ்ட்லியான டைமண்டை திருடி இருக்காங்க. அப்போ போலீஸ் அங்க கரெக்டா வந்துடுறதுனால வேற வழி இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கோட வென்டிலேஷன் பைப்குள்ள அந்த டைமண்டை ஒளிச்சு வச்சிடறான். ஜெயில இருந்து வெளில வந்த உடனே அந்த பில்டிங்கை நோக்கி போறான். அவனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இப்போ போலீஸ் ஸ்டேஷனா இருக்கு. அந்த டைமண்டை எப்படியாவது எடுக்கணும்னு பீஸா டெலிவரி பண்ற மாதிரி வேஷம் போட்டுட்டு உள்ள போறான். அப்போ ரிசப்ஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் யாருக்குமே உள்ள அலோ இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் கிட்ட இருந்து ஆக்சஸ் கார்டை எடுத்துடுறான். ஃபேக்கா ஒரு போலீஸ் பேட்ஜையே ரெடி பண்ணிடுறான். இப்போ கான்பிடென்ட்டா ஒரு பிரீஃப் கேஸ் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறான். லிஃப்ட் ஓபன் ஆனதும் உள்ள ஃபுல்லா போலீஸ் ஆபீசர்ஸா நின்னுட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரை காமா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிடுறான். பாத்ரூம்குள்ள போயிட்டு அந்த வென்டிலேஷனை ஓபன் பண்ண போறான். அப்போ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு திருடன் பாத்ரூம் கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். பயந்து போன இவன் நம்ம எங்க மாட்டிப்போமோன்னு நினைக்கிறான். ஆனா ஆக்சிடென்ட்டா அந்த திருடனை பிடிச்சு கொடுத்துறான். அப்போ அந்த சீஃப் போலீஸ் உங்களை இங்க நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. உடனே இவன் பேட்ஜை எடுத்து காட்டுறான். நான் தான் புது ஆபீசர் அப்படின்னு சொல்றான். உடனே சீஃப் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஒரு புது கேஸை அவனுக்கு அசைன் பண்றாரு. ஒரு அசிஸ்டன்ட்டையும் கொடுக்குறாரு. இப்போ இவன் அந்த கேஸை விசாரிக்க போறான்.